ஆட்டோமேட்டட் அனைவருக்கும் வணக்கம். இந்திய பங்குச்சந்தை மீட்சி உலகளாவிய காரணிகள் மற்றும் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். இந்திய பங்குச்சந்தையில மீண்டும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இன்னைக்கு புல்பேக் ரேலி வந்திருக்கு. கடந்த சில நாட்களாக தொடர்ந்து சரிவு சந்தித்து வந்த இந்திய பங்குச்சந்தை தற்போது மீண்டும் ஒரு நேர்மறையான மாற்றம் உருவாகியுள்ளது. நாள் முழுவதும் சந்தை பாசிட்டிவாக வர்த்தகமாகி இறுதியில உயர்வுடன் முடிவடைந்துள்ளது. நிப்டி 50 தனது முக்கியமான 24,200 ரெசிஸ்டன்ஸை உடைத்து மேலே சென்று உள்ளது. குறிப்பாக நாள் முழுவதும் பெரும்பாலான நேரங்கள்ல 24,220 24,250 என்ற ஜோனுக்குள்ளேயே ட்ரேட் ஆகி நிலைத்து நின்றது. இது சந்தையின் தற்போது விற்பனை அழுத்தம் குறைந்து வாங்கு ஆர்வம் அதிகரித்து வருவதை காட்டுகிறது. அதே போல பேங்க் நிப்டியுமே 57,000 என்ற முக்கியமான சைக்காலஜி சப்போர்ட் லெவலை வெற்றிகரமாக தக்க வைத்துள்ளது. சுமார் 256 புள்ளிகள் உயர்வுடன் பேங்க் நிப்டி முடிவடைந்தது. முக்கியமாக இந்த மீட்சி ஒரு சில துறைகளில் மட்டும் இல்லாமல் பரவலாக எல்லா துறைகளிலுமே பாசிட்டிவாக இருந்துச்சு. ஐடி, மிட் கேப், ஸ்மால் கேப், ரியாலிட்டி, மெட்டல், எஃப்எம்ஜி மற்றும் எனர்ஜி உள்ளிட்ட பல துறைகளும் சாதகமான நகர்வை பதிவு செய்துள்ளன. இன்று இதனால் சந்தையில் தற்போது ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. என்ன அப்படின்னா, இந்த மீட்சி தொடர்ந்து நீடிக்குமா அல்லது இது ஒரு ஷார்ட் டேர்ம் பவுன்ஸ் மட்டும்தானா அப்படிங்கிறது. அடுத்த சில நாட்களில் வரக்கூடிய டேட்டாக்களை வச்சுக்கிட்டு பிளேஸ் ஆக்ஷன் லெவலை வச்சுக்கிட்டு முடிவு பண்ணிக்குவோம். நாளைக்கு ஒரு முக்கியமான டேட்டா ஒன்று வருது. அதுக்கப்புறம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்க்கெட்டு மேலே தொடருமா இல்லை இதே ரேஞ்சுக்குள்ளே இருக்குமா அப்படிங்கிறது, இல்லை டவுன் ஆகுமா அப்படிங்கிறத அடுத்த வாரத்துல பார்ப்போம். ஏன்னா இப்போதைக்கு மார்க்கெட்டு சின்ன ஒரு புல் பேக் ரேலி வந்திருக்கு. இது தொடர வாய்ப்பு இருக்கு. இது காரணம் என்னன்னா, இந்திய சந்தை உயர்வுக்கு பின்னால் இருக்க முக்கியமான காரணங்கள் என்னன்னா, அமெரிக்கால 10 இயர் பாண்டு ஈல்டு சரிவு சமீபத்த சந்தை நகர்வின் முக்கியமான காரணியாக அமெரிக்காவின் 10 இயர் ட்ரெஷரி பாண்டு ஈல்டு சரிவு பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் பாண்டு ஈல்டு உயரும் போது உலகளாவிய முதலீட்டாளர்கள் அமெரிக்க பாண்டுகளில் முதலீடு செய்ய அதிக ஆர்வம் காட்டுவார்கள். இதனால் எமர்ஜிங் மார்க்கெட் போன்ற இந்திய சந்தைகளில் பணப்புழக்கம் குறைய வாய்ப்பு இருக்கும். ஆனால் பாண்டு ஈல்டு குறையும் போது அதிக ரிஸ்க் எடுக்க விரும்பும் முதலீட்டாளர்கள் மீண்டும் ஈக்விட்டி மார்க்கெட்டை நோக்கி நகரத் தொடங்குவார். இதுவே இந்திய பங்கு சந்தைக்கு சாதகமான சூழலை உருவாக்கியுள்ளது. அங்க 10 இயர் பாண்டு ஈல்டு குறைவானதுனால ஆசிய சந்தையிலும் வலுவான ஆதரவு இருக்கு. ஜப்பான், தென்கொரியா, சீனா மற்றும் ஹாங்காங் போன்ற முக்கிய ஆசிய சந்தைகளும் வலுவான பாசிட்டிவ் ட்ரெண்ட் பதிவு செய்து உள்ளன. குறிப்பாக நிக்கி சுமார் 1.5% உயர்வுடன் இருக்கு. உலகின் முக்கியமான சந்தைகள் ஒரே நேரத்தில் பாசிட்டிவாக இருக்கும்போது இந்திய சந்தையில் முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கும். எஃப்ஐயுடைய முதலீட்டு வரத்து சந்தையை ஏற்ற இறக்கம் இருந்தாலும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் எனப்படும் எஃப்ஐகளின் செயல்பாடு தற்போது கவனிக்க வேண்டிய முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது. எஃப்ஐ வாங்குதல் தொடர்ந்து அதிகரித்தால் இந்திய பங்குச்சந்தை லிக்விடிட்டி அதிகரித்து பெரிய இண்டெக்ஸ்களுக்கு ஆதரவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சந்தைக்கு மிகப்பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னா, கோல்ட் ஆயில். சந்தை மீண்டும் வந்தாலும் அனைத்து பிரச்சனைகளும் முடிந்து விட்டன என்று கூற முடியாது. குறிப்பாக அமெரிக்கா, ஈரான் இடையிலான புவிசார் அரசியல் பதட்டம் சந்தைக்கு மிகப்பெரிய ரிஸ்க் ஃபேக்டராக உள்ளது. ஈரானுக்கு எதிரான கடுமையான எக்கனாமிக் சாங்ஷன் குறித்து அமெரிக்கா தரப்பிலிருந்து எச்சரிக்கை வெளியாகியுள்ள நிலையில் பொருளாதார தடை விதிக்க போகும் சொல்லி ஒரு வெளியாகியுள்ளது. இதனால் ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் தொடர்பான அச்சகம் அதிகரித்துள்ளது. இந்த பதட்டத்தின் காரணமாக குரூட் ஆயில் விலை ஒரே நாளில் $94 தாண்டியது. இந்தியாவை போன்ற அதிக அளவில் குரூட் ஆயில் இறக்குமதி செய்யும் நாட்டிற்கு எண்ணெய் விலை அதிகரிப்பது மிகவும் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. குரூட் ஆயில் தொடர்ந்து உயர்ந்தால் இந்தியாவின் இம்போர்ட் பில் அதிகரிக்கலாம், கரண்ட் அக்கவுண்ட் டிபிசிட் மீது அழுத்தம் ஏற்படலாம், ரூபாயின் மதிப்பில் அழுத்தம் வரலாம், இன்ஃபிளேஷன் அதிகரிக்கலாம், நிறுவனங்களில் இன்புட் காஸ்ட் அதிகரிக்கலாம், சந்தையில் ஏற்றம் இறக்கங்கள் அதிகரிக்கலாம். எனவே நிப்டி மேலே சென்றாலும் குரூட் ஆயில் விலையை முதலீட்டாளர்கள் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே வாங்க. குரூட் ஆயில் விலை ஏறிச்சு அப்படின்னா இன்ஃபிளேஷன், ரூபாயின் மதிப்பு, கரண்ட் அக்கவுண்ட் டிபிசிட்ல
இம்போர்ட் பில்லு இது எல்லாமே நெகட்டிவா மாறும். அதனால குருடு ஆயில் விலையை ஈரான் அமெரிக்காவுடைய பிரச்சனையை இதே இது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை கூட அந்த அளவுக்கு இல்லை. ஆனா ஈரான் அமெரிக்கா பிரச்சனை ரொம்பவும் முக்கியமானது. அதனால டெய்லி குருடு ஆயில் விலையை கண்காணிச்சுக்கிட்டு வருவது மிகவும் நல்லது. தங்கம் மற்றும் வெள்ளியில அமெரிக்கா பாண்டு ஈல்டு குறைந்ததால் முதலீட்டாளர்களும் ஒரு பகுதி ஈக்விட்டிக்கு வருவாங்க, ஒரு பகுதி கோல்டு மற்றும் சில்வர் போன்ற பாதுகாப்பான அசட்டுகளை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்தில் இந்தியாவின் எதிர்கால ரீட்டைல் இன்ஃபிளேஷன் குறித்த அச்சமும் சந்தையில் கவனிக்கப்படுகிறது. வரும் மாதங்களில் பணவீக்கம் மீண்டும் அதிகரித்தால் வட்டி விகித குறைப்பு குறித்த எதிர்பார்ப்புகளில் மாற்றம் ஏற்படலாம். எனவே தற்போது ஈக்விட்டி மார்க்கெட் மட்டுமின்றி பாண்டு ஈல்டு, குருடு ஆயில், கோல்டு, இன்ஃபிளேஷன், டாலர், ரூபி இந்த 5 காரணிகளையும் ஒன்றாக கவனித்து வர வேண்டியது ட்ரேடர்ஸ் அண்ட் முதலீட்டாளர்களுக்கு முக்கியமான எல்லா பாண்டு ஈல்டையும் பார்த்துக்கோங்க. இந்தியா பாண்டு, அமெரிக்கன் பாண்டு, குருடு ஆயில் விலை, கோல்டு, இன்ஃபிளேஷனு, டாலருக்கு நிகரான இந்தியா மதிப்பு விலை, ரூபாய் ருபி மதிப்பு ஸ்ட்ராங் ஆகி டாலர் விழுதா அப்படிங்கிறத இந்த 5 காரணிகளும் முக்கியமா கவனிச்சுக்கிட்டே வாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி நிறுவனத்திற்கு ஆந்திரா பிரதேசத்திலிருந்து மிகப்பெரிய முதலீடு திட்டம் தொடர்பான ஒரு அறிவிப்பு வெளியானது. இது முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. நிலக்கரி, வாயு உள்ளிட்ட எதிர்கால வணிக விரிவாக்க திட்டங்களுக்கு மிகப்பெரிய முதலீடு செய்ய நிறுவனம் விருப்பம் தெரிவித்துள்ளது. இது உடனடியாக நிறுவனத்திற்கு லாபத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாததால் இருக்கலாம். ஆனால் நீண்ட காலத்தில் புதிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகும் வாய்ப்பு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஏற்பட்டுள்ளது. டெக்னிக்கலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1300 ஒரு சப்போர்ட், மேஜர் சப்போர்ட் 1270, ரெசிஸ்டன்ஸ் 1330. இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா சந்தையில மார்க்கெட் நல்லா இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி மேல போகலாம், மூமெண்டம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. அப்புறம் ஸ்விக்கி பொருள் ஓகே. ஃபுட் டெலிவரி மற்றும் குயிக் காமர்ஸ் துறையில் ஸ்விக்கி மற்றும் ஈட்டனால் ஃபுட் டெலிவரி மற்றும் குயிக் காமர்ஸ் துறையில் ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ, ஈட்டனால் ஆகிய 2 நிறுவனங்களும் முதலீட்டாளர்கள் கவனத்தில் உள்ளன. இரண்டுக்குள்ள ஜெப்பனீஸ் ஸ்விக்கி பங்குகளுக்கு டார்கெட் 435 நிர்ணயித்து பையிங் ரெக்கமெண்டேஷன் வழங்கியுள்ளது. ஸ்விக்கி தனது லாஸை குறைத்துக் கொண்டிருந்தாலும் நிறுவனம் இன்னமும் லாஸ் மேக்கிங் நிலையிலே தான் உள்ளது. ஸ்விக்கி அதற்கு மாறாக ஜொமேட்டோ லாபத்தை நோக்கி வலுவான நிலையை உருவாக்கியுள்ளது. எனவே முதலீட்டாளர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். ஸ்விக்கி அதிக குரோத் இருக்கு, பொட்டன்ஷியல் பிளஸ் அதிக ரிஸ்க் இருக்கு, அதை புரிஞ்சுக்கோங்க. ஈட்டனல்ல நிரூபிக்கப்பட்ட பிசினஸ், அதாவது லாபத்தோட நிரூபிக்கப்பட்டிருக்கு, ப்ராஃபிட்டபிலிட்டினால வேல்யூவேஷன் நல்லா இருக்கு. அதனால ஜொமேட்டோவா ஸ்விக்கியான்னு கேட்டா என்னை பொறுத்தளவு ஈட்டனல்ல முதலீடு பண்ணிக்கிறது நல்லது. எனவே இந்த 2 பங்குகளில் வெறும் சேல் பிரைஸ் அடிப்படையில் ஒப்பிடாமல், இந்த விலை கம்மியா இருக்கு 3 ரூபாய்க்கு 4 ரூபாய்க்கு ஒப்பிடாமல் ரெவென்யூ குரோத், ப்ராபபிலிட்டி, கேஷ் ஃப்ளோ மற்றும் வேல்யூவேஷன் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒப்பிட்டு இந்த 2 பங்குகள் ஏதாவது ஒன்று முதலீடு பண்ணிக்கலாம். பிஎஸ்சி என்எஸ்சி ஐபிஓ காரணமாக ஏற்பட்ட அச்சம் காரணமாக கேபிட்டல் மார்க்கெட்டில் முக்கிய விவாதமாக மாறியுள்ளது. என்எஸ்சி ஐபிஓ வெளியாகும் போது லிஸ்டிங் மற்றும் ட்ரேடிங் தொடர்பான அமைப்பு குறித்து முதலீட்டாளர்களிடையே பல்வேறு எதிர்பார்ப்புகள் உருவாகியுள்ளன. இதன் காரணமாக பிஎஸ்சியின் எதிர்கால மார்க்கெட்டு ஷேர்ஸ் மற்றும் ட்ரேடிங் ரெவென்யூ குறித்து சில முதலீட்டாளர்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக பிஎஸ்சி பங்கில் குறுகிய கால ப்ராஃபிட் புக்கிங் ஏற்படும்.
ஆனால் பிஎஸ்சி நீண்ட காலத்தில் மதிப்பிடும் போது அதன் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி, மார்க்கெட் ஷேரு, லிஸ்டிங் பிசினஸ், டெரிவேட்டிவ்ஸ் growth, டெக்னாலஜி, கேபிட்டல் மார்க்கெட் எக்ஸ்பென்ஷன் போன்ற அம்சங்களை பார்த்து லாங் டேர்முக்கு பிஎஸ்சியை இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஒரு முக்கியமான 10 நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்ஐசி மற்றும் ஹெச்டிஎஃப்சி. முக்கிய செய்தினா இந்தியாவின் மிகப்பெரிய ஆயுள் காப்பீட்டு நிறுவனமான எல்ஐசி இந்தியாவின் முன்னணி தனியார் வங்கியான ஹெச்டிஎஃப்சி பேங்கில் தனது முதலீட்டு பங்கை 4.11% இருந்து 9.9% உயர்த்தி கொள்ள ரிசர்வ் பேங்க் அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளித்துள்ளது. இதுல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான பேங்க் கீழே இறக்கமா இருக்கும்போது இந்த மாதிரி எல்ஐசி பங்கு கவர்மெண்ட் தலையிட்டு வாங்க வைக்கும். இப்போ அதுதான் நடக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க். அதனால ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல நம்ம விலை கம்மியா இருக்கிறதுனால இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி அக்குமுலேஷன் பண்ணுவது மிகவும் நல்லது. அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் கீழெல்லாம் போக விட மாட்டாங்க, பார்த்துக்குவேன். இது ஒரு இரு நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான சூழலாக பார்க்கப்படுகிறது. வின் வின் சிச்சுவேஷன். எல்ஐசி தனது பெரும் அளவில் நிதியை வலுவான வங்கியில் முதலீடு செய்ய முயலுகிறது. ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு மிகப்பெரிய நிறுவன முதலீடு இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட் உறுதியாகியது. செய்தி வெளியானதை தொடர்ந்து சந்தையில் இரு பங்குகளின் விலையிலும் பாசிட்டிவ் மூவ்மெண்ட் காணப்படுகின்றன. கோல் இந்தியா. முக்கிய செய்தி. சர்வதேச சந்தையில் அளவில் வளர்ந்து வரும் மின்சார இவி, குறைக்கடத்திகள், செமிகண்டக்டர்கள் மற்றும் டேட்டா சென்டர்களுக்கான தேவைகளை கருத்தில் கொண்டு முக்கிய கனிம வளங்களான கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வாங்குவதற்காக சிங்கப்பூரில் ட்ரேடிங் கப் ஒன்றை அமைக்க கோல் இந்தியா திட்டமிட்டுள்ளது. தொழில் விரிவாக்கம். நிலக்கரி உற்பத்தியை தாண்டி எதிர்கால தேவைகளின் முக்கிய கனிம வளங்கள் மற்றும் காந்த பொருட்கள் துறையில் காலடி வைப்பது நிறுவனத்தின் வர்த்தகத்தை இருந்தது. அதாவது செமிகண்டக்டர், இவி இதுல எல்லாத்துலயுமே இவர்களும் ஒரு இது பண்ண போறாங்க. சிங்கப்பூர்ல ஒரு கப்பு உருவாக்குறாங்க. இது நல்லதுதான். டிவிடெண்ட் ஒரு நல்ல சாதகமாக பங்கு. இது பொதுத்துறை நிறுவனமான இது பங்குகளின் விலை மெதுவாக உயர்ந்தாலும் முதலீட்டாளர்களுக்கு கை டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 6% தொடர்ந்து வழங்கி வருகிறது. HAL நிறுவனத்துக்கு கோட்டாக் இன்ஸ்டிடியூஷன் ஈக்விட்டிஸ் பாதுகாப்புத்துறை சார்ந்த HAL பங்கிற்கு பையிங் மற்றும் ஆர்ட் ரேட்டிங் வழங்கி $5,305 விலக்கு நிர்ணயித்துள்ளது. ஆதித்யா பிர்லா கேபிட்டல் பிர்லா குழுமத்தின் நிதியியல் நிறுவனமான இது புதிதாக கோல்டு லோன் பிசினஸ் வழங்கும் பிரிவில் கால் பதிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. 2017 பங்குகள் சந்தையில் பட்டியலிடப்பட்ட போது பெருமளவு சரிவை சந்தித்தாலும் 82% தற்போது தனது பலவீனங்களிலிருந்து மீண்டு நல்ல உயரத்துல இருக்கு. வாழ்நாள் உச்சத்தை எட்டியுள்ளது. வலுவான நிர்வாகம், நல்ல வருவாய் மற்றும் குறைந்த வேல்யூ PRSC 26 தான் அதுக்கு கொண்டுள்ளதால் இப்புதிய தங்க கடன் பிரிவு நிறுவனத்தின் லாபத்தை மேலும் உயர்த்த வாய்ப்பு உள்ளது. இந்த பங்கை நீங்க வச்சுக்கோங்க. LNT நாட்டின் மிகப்பெரிய கட்டுமான மற்றும் பொறியியல் நிறுவனமான LNT சர்வதேச விமானத்தின் துபாயில சர்வதேச விமான நிலையத்தின் APM அமைப்பிற்காக 1000 கோடி முதல் 5000 கோடி மதிப்பிலான சர்வதேச ஏற்றுமதி ஆர்டரை வென்றுள்ளது. தொழில்நுட்பமாக புதிய காலத்தில் 4200 எக்ஸ்டென்ஸாக உள்ளது. இது தாண்டி வர்த்தகமாக முந்தைய வாழ்நாள் உச்சமான 4500 நோக்கி எளிதில் எட்ட வாய்ப்புள்ளது. அனைத்து துறைகளிலும் விரிவடைந்த சர்வதேச வர்த்தகம் மற்றும் நிலையான ஆர்டர் புக்கை கொண்டுள்ளதால் இது ஒரு ஆல்ரவுண்டர் பங்காக LNT வளர்கிறது. ரயில்டெல் கார்பரேஷனுக்கு பொதுத்துறை ரயில்வே நிறுவனமான ரயில்டெல் வெஸ்டர்ன் ரயில் ஈஸ்ட் காஸ்ட் நிறுவனத்திலிருந்து 165 கோடி மதிப்பிலான புதிய ஆர்டரை பெற்றுள்ளது. இது ஒரு நல்ல சந்தைக்கு ஒரு பாசிட்டிவ் செய்தியாக பார்க்கப்படுகிறது. அப்புறம் ஜெப்ரீஸ் மற்றும் ஒரு சில புரோக்கரேஜ் நிறுவனங்கள் அறிவித்துள்ள பங்குகளை பார்த்தோம்னா வாழை எனர்ஜிக்கு MV போர்ட்டநாட்டுக்கு பையிங் இலக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிவிஎஸ் மோட்டாருக்கு பையிங் இலக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நாளைக்கு சந்தை தொடங்கும் போது இந்த பங்குகளை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கணும்.
இந்த ரயில் விகாசம் 167 கோடி மதிப்பீடுகளான புதிய ஆர்டர் கிடைத்து உள்ளது. ஒரு காலத்துல இந்த ரயில் விகாசம்ன்றது 650 என்ற அளவுல உயரத்துல இருந்த பங்கு சப்போஸ் விலை குறைந்து நீண்ட கால முதலீட்டாளர்கள் வேல்யூஷன் மற்றும் ஆர்டர் புக் ஆகியவற்றை கவனித்து வருகின்றனர். ரயில்வே மற்றும் பிஎஸ்யூ தீமில் முதலீடு செய்ய விரும்புகிற ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும். பங்கு முன்பு 650 சென்றுகிறது என்பதற்காக மீண்டும் 650 செல்லும் என்பது உறுதியல்ல. முதலீட்டாளர்கள் எல்லாருமே என்ன பார்க்குறாங்க, வேல்யூவேஷன், ஆர்டர் புக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல நம்மளும் இது உடனே மேல போகும் அப்படின்னு சொல்லி பார்க்காம, பழைய உயரத்துக்கு போகும்னு சொல்லி பார்க்காம, ஏர்னிங் growth, ஆர்டர் புக்கு, எக்ஸிகியூஷனு, இந்த ஆர்டரை எப்படி எக்ஸிகியூஷன் பண்ணிருக்காங்க மற்றும் வேல்யூவேஷன் இதையெல்லாம் கண்காணிச்சு மூமெண்டம் ட்ரேடுக்கு பண்ணிக்கிறது நல்லது ஆர்பிஐ பொறுத்தளவு. இப்ப ட்ரெயின்ஸ் டெக்னாலஜி ஏஜிஎம்ல 7,000 கோடி கடன் வரம்பை 7,000 கோடியாக உயர்த்த ஒப்புதல் பெறப்பட்டிருப்பது முக்கிய கார்பரேட் டெவலப்மெண்டாக பார்க்கப்படுகிறது. எலக்ட்ரானிக்ஸ் மேனுபேக்சரிங், செமிகண்டக்டர் மற்றும் டெக்னாலஜி மேனுபேக்சரிங் துறையில் இந்தியாவின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டால் ட்ரெயின்ஸ் போன்ற நிறுவனங்கள் நீண்ட கால குரோத் தீமில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. டெக்னிக்கலாகவும் 4,000 ஒரு முக்கிய ரெசிஸ்டன்ஸ். இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, வலுவாக பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்து மேல் நோக்கி இலக்குகள் உருவாகலாம். ஆனால் பிரேக் அவுட் உறுதியாக முன் வெறும் எதிர்பார்ப்பின் அடிப்படையில் எண்ணி எடுப்பதை விட பிரைஸ் கன்ஃபர்மேஷன் காத்திருந்து பாதுகாப்பான அணுகுமுறையை இருக்கும். பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லி என்ட்ரி பண்ணாம வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்ட்ரி பண்ணுங்க. அப்புறம் டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு ஈவி துறையில் டாடா மோட்டார்ஸ் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் முக்கியமானவை பார்க்கப்படுகின்றன. டிரைவன் என்ற பினான்சியல் நிறுவனத்துடன் செய்யப்பட்டுள்ள ஒப்பந்தத்தின் மூலம் கமர்ஷியல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வாங்கும் வாடிக்கையாளருக்கு பினான்சிங் மற்றும் லீசிங் வசதிகள் எளிதாக கிடைக்கும் சூழல் உருவாகலாம். ஈவி அடாப்ஷன் அதிகரிக்கும் நிலையில் பினான்சிங் வசதி அதிகரிப்பது கமர்ஷியல் ஈவி சேல்ஸுக்கு சாதகமாக இருக்கலாம். லோன் போட்டு வாங்குபவர்களுக்கு ஒரு ஈஸியா இவங்களே பண்ணி கொடுக்குறாங்க. அதனால டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள் நல்லா மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுகிறது. நெட்வொர்க் டெக்னாலஜி, ஏஐ, டேட்டா சென்டர் குரோத். ஏஐ மற்றும் டேட்டா சென்டர் தீமில் தற்போது இந்தியாவின் சந்தையில் மிகவும் முக்கியமான குரோத் தீமாக உள்ளது. இதன் காரணமாக நெட்வொர்க் டெக்னாலஜி போன்ற நிறுவனங்கள் மீது முதலீட்டாளர் கவனம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பங்கு ஒரே நல்ல 6% புதிய உச்சகத்தை தொட்டிருப்பது அதன் மூமெண்டத்தை காட்டுகிறது. ஆனால் உச்சத்தில் இருக்கும் பங்குகளில் ஒரு முக்கியமான விதியை மாற்றக்கூடாது. நல்ல நிறுவனம் என்ற காரணத்திற்காக எந்த விலையிலும் வாங்கக்கூடாது. லாங் டேர்ம் குரோத் ஸ்டோரி மீது நம்பிக்கை இருப்பவர்கள் வேல்யூவேஷன், ஏர்னிங் growth மற்றும் பிசினஸ் எக்ஸிகியூஷன் ஆகியவற்றை தொடர்ந்து கண்காணித்து பங்குகளில் வாங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஐஆர்இடி ரெனியூவபிள் எனர்ஜி பினான்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனி. ஐஆர்இடி ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்டுக்கு பினான்சிங் வழங்கும் முக்கியமான நிறுவனமாக உள்ளது. உத்தரப்பிரதேசம் அமைக்கப்பட உள்ள பெரிய சோலார் பவர் ப்ராஜெக்டுக்கு ஹிந்துஸ்தான் பவர் நிறுவனத்திற்கு 10,135 கோடி நிதி உதவி வழங்கியுள்ளது முக்கியமான செய்தியாக உள்ளது. ரெனியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி இந்தியாவில் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அதற்கு தேவையான பினான்சிங் நிறுவனங்களுக்கும் நீண்டகால வாய்ப்புகள் உருவாக வாய்ப்புள்ளது. அதனால இந்த பங்குகளுமே பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிக்கணும். அப்புறம் ஜீகிள் அப்படின்ற ஒரு நிறுவனம், இது நல்ல ஒரு ஐபிஓட உள்ள விலைக்கு இருக்கு. வேலையோட ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஃபின்டெக் நிறுவனமான ஜீகிள் ப்ரீபெய்டு ஓஷன் சர்வீஸ் பங்கு சமீபத்தில் நாட்களில் வலுவான ஏற்றத்தை சந்தித்து வருகிறது. பிரபல முதலீட்டாளர் விஜய் கேடியா இந்த நிறுவனத்துல சுமார் 1.48% பங்குகளை வாங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இதன் காரணமாக முதலீட்டாளர் கவனம் இந்த பங்கின் மீது திரும்பியுள்ளது. சூப்பர் ஸ்டார் போர்ட்போலியோட வாங்குறாங்கன்னு நம்ம வாங்கக்கூடாதுங்க. அவங்க வேற ஒரு கான்செப்ட்ல வாங்குவாங்க. அதனால கவனமா பார்த்து நீங்க பண்ணிக்கணும். இப்ப பாட்டத்துல இருக்கு, இருந்தாலும் ஒரு 220 ரூபாய்க்கு மேல இந்த பங்கு திரும்பும் போது நீங்க பார்த்துக்கோங்க. லெவல்ல இருக்கு.
முன்னாடி உள்ள ஸ்விங்கு கையை கட் பண்ணி ஒரு டேர்ன் ஓவர் ஆகும்போது நீங்க வாங்கிக்கோங்க. இப்போதைக்கு ஸ்மால் குவான்டிட்டி வேணா ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறுவனத்தின் பிசினஸ் மாடலு, ரெவென்யூ குரோத், ப்ராஃபிட் மார்ஜின், கேஷ் ஃப்ளோ, புரோமோட்டார் ஹோல்டிங், எஃப்ஐடிஐ ஹோல்டிங் மற்றும் வேல்யூ ஆகியவற்றை ஆய்வு செய்த பிறகு நீங்க முடிவெடுக்கணும். இப்ப இந்த நிறுவனத்துல எஃப்ஐ கொஞ்சம் டிகிரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீகில் நிறுவனத்தின் பிசினஸ் மாடல் என்பது கார்பரேட் நிறுவனங்களுக்காக பிசினஸ் எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாயி ரிவார்ட்ஸ், பேமெண்ட் ஆட்டோமேஷன், கார்பரேட் ஃபண்டிங் மேனேஜ்மெண்ட், எஸ்எம்இ மற்றும் ஸ்டார்ட் அப் எக்ஸ்பென்ஸ் சொல்யூஷனுக்கு போன்ற சேவைகளை வழங்குவதாக. எளிமையாக சொன்னா, ஒரு நிறுவனம் தனது ஊழியர்கள் மற்றும் பிசினஸ் செலவுகளை எப்படி கண்காணிப்பது, கட்டுப்படுத்துவது மற்றும் ஆட்டோமேஷன் செய்வது என்பதற்காக டெக்னாலஜி பிளாட்பாரத்தை ஜீகிள் ஆனது வழங்குகிறது. டிஜிட்டல் எக்ஸ்பென்ஷன் மேனேஜ்மெண்ட் வளர்ச்சி பெறும் நிலையில் இது ஒரு முக்கிய பிசினஸ் தீமாக இருக்கலாம் என்று பார்க்கப்படுகிறது. சமீபத்திய குவார்ட்டர் ரிசல்ட் எதிர்பார்த்த அளவுக்கு வலுவாக இல்லாதது முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இதோடைய அர்த்தத்துக்கு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் அதிகரித்ததால் ப்ராஃபிட் மார்ஜின் மீது அழுத்தம் ஏற்பட்டது. இதனால் பங்கு 200 வந்திருக்கு. அதே போல எஃப்ஐ ஹோல்டிங்கில் குறிப்பிடத்தக்க விற்பனை நடந்துள்ளது. எனவே பங்கு தற்போது டிஸ்கவுண்ட் இருப்பதாக மட்டும் பார்க்காமல், நல்ல பாட்டத்துல இருக்கு மட்டும் சொல்லி பார்க்காமல், கம்பெனியுடைய மார்ஜின் குரோத், ப்ராபபிலிட்டி எல்லாத்தையுமே கண்காணிச்சு நீங்க வாங்கிக்கோங்க. 2657 கோடி மார்க்கெட் கேபிடேஷன் கொண்ட நிறுவனமாக இருந்தாலும் நிறுவனத்தில் கேஷ் பேலன்ஸ் குறிப்பிடத்தக்கவா இருக்கின்றன. கேஷ் பேலன்ஸ் 653 கோடி என்றாலும் டெப்ட் ஒரு 5 கோடி மட்டுமே இருக்கு. அதனால கேஷ் ஃப்ளோ நல்லா தான் இருக்கு. மேலும் கடந்த சில ஆண்டுகளில் ரெவென்யூ மற்றும் ப்ராஃபிட் குரோத் வலுவாக இருந்ததாக தெரிகிறது. இதனால் குரோத், கேஷ், லோ டெப்ட் என்ற 3 அம்சங்கள் இந்த நிறுவனத்தின் முதலீட்டாளர்களின் கவனத்தை ஈர்க்கும் காரணிகளாக உள்ளன. டெக்னிக்கலாக நம்ம பார்த்த லெவல் தான் 230க்கு மேல பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த பங்கை நீங்க முயற்சி பண்ணுங்க. இந்த வீடியோ அதுபோல அமெரிக்கால பாண்டு மார்க்கெட்ல உலக சந்தையில ஏற்படும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது லாங் டேர்ம் பாண்டு ஈல்டு அதிகரிப்பது ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். 10 இயர் ஈல்டு ஈக்விட்டி செட்டில்மெண்ட் மேம்பட வாய்ப்பு உள்ளது. கோல்டு சில்வர் உயர்கிறது. எக்கனாமிக் அன்சர்டி, ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் மற்றும் பாண்டு ஈல்டு மாற்றம் காரணமாக முதலீட்டாளர் கோல்டு மற்றும் சில்வர் போன்ற ஆல்டர்னேட்டிவ் அசட்டுகளை முதலீடு செய்வது அதிகரித்து வருகிறது. அதுல கோல்டு என்பது பொதுவான பாதுகாப்பான முதலீடாக பார்க்கப்படுகிறது. சில்வருக்கும் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் கூட இருப்பதால் அது ப்ரெசிஷன் மெட்டல் பிளஸ் இண்டஸ்ட்ரியல் மெட்டல் என்ற இரட்டத்தன்மையுடன் சில்வர் ஆனது இப்போ செயல்படுகிறது. எனவே கோல்டு மற்றும் சில்வரின் நகர்வு உலக சந்தையில் ரிஸ்க் சென்டிமெண்டை புரிந்து கொள்ள உதவும். அதுல தற்போதைய முட்டி தொடர்ந்து பல நாட்களா பழகினால் முடிந்த பிறகு இன்று 6.64% அளவிற்கு மீண்டு வந்தது. இது முதலீட்டாளர்களுக்கு ஷார்ட் டேர்ம் ரிலீஃப் வேலி போன்ற உணவை கொடுத்துள்ளது. ஆனால் ஒரு நாள் உயர்வு மட்டும் வைத்து முழுமையாக பூலிஷ் ட்ரெண்ட் தொடங்கிவிட்டது என்று முடிவு செய்யக்கூடாது. அடுத்ததாக கவனிக்க வேண்டிய முக்கியமான லெவல்கள்லாம் கவனம்ல வச்சுக்கிட்டு, டேட்டாவெல்லாம் கவனத்துல வச்சுக்கிட்டு நீங்க பண்ணுங்க. அதே போல மீடியா செக்டரு கொஞ்சம் பாசிட்டிவா வருது. இருந்தாலும் உடனே நம்பாம பார்த்துக்கோங்க. சுவர் ஸ்டாக்ஸையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதுல உள்ள பங்குகள் நல்லா இருக்கு. டிஃபென்ஸ், பிஎஸ்சி ஸ்டாக்ஸ்ல ப்ராஃபிட் புக்கிங் வருவது இயற்கை. ஆனா ஏற்கனவே முன்னேற்றம் அடைந்ததுனால ப்ராஃபிட் புக்கிங் வருவது இயற்கை. அதையும் கவனத்துல வச்சு பண்ணுங்க. வாழ்க வளர்த்துட்டாங்க.